செந்தில் பாலாஜி அந்த வழக்கு அது விசாரிக்க வேண்டியதா இல்ல விசாரிக்கப்பட வேண்டியதா? விசாரிக்கவே கூடாதா? அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா இஷ்யூல சட்டத்தின்படி குற்றவாளினா அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இல்ல ஒன்றிய அரசு தன்னுடைய அந்த இடி சிபிஐ மிஸ்யூஸ் பண்ணி தேவையில்லாம பழி வாங்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கூடாது. முன்னாள் இருந்த திமுக அரசு கோர்ட் தலையிட்டு சொன்ன பிறகு கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அடுத்த நிமிஷமே இடி உள்ள கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும். நேருவை கைது வரைக்கும் கூட போலாம். அதனால கடைசி நாள் வரைக்கும் திமுக ஆட்சி அதை சாங்ஷன் கொடுக்காமலே இருந்தாங்க. எஃப்ஐஆர் போடவே இல்லை. நீங்க ஒரு போஸ்டுக்கு 35 லட்சம் ரூபாய் விலை வச்சு ஒரு பல ஆயிரம் கோடி அதுல வசூல் பண்ணி அவங்களெல்லாம் நியமனமும் பண்ணிட்டீங்க. இதுல என்ன விஷயம்னா இது இல்காட்டன் மணி. பல பேர் வைத்தறிச்சல பல பேர் என்ன கஷ்டப்பட்டு 35 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியாது. மடியில கனம் இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்க? விசாரிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அமைச்சர்னா என்ன 2 கொம்பு வருதா? இஸ் ஆல்சோ பப்ளிக் சர்வன்ட். அதே மாதிரி இப்ப நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கையுமே சுகாதாரத்துறை கையில் எடுத்து விசாரிக்க போறதாகவும் சொல்றாங்க. திமுக அமைச்சர்னா எஃப்ஐஆர் போட மாட்டோம். திமுக எம்எல்ஏ ஆஸ்பத்திரினா ஒருத்தரையும் கைது பண்ண மாட்டோம். ஆனா ஒருத்தர் உங்களை பத்தி யூடியூப்ல எழுதிட்டாருன்னா குண்டாஸ்ல போடுவீங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். இப்ப செந்தில் பாலாஜி அந்த வழக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்காக இப்ப திரும்ப தமிழக அரசோட ஆணையருக்கு தான் வந்திருக்குது. திமுக அரசு அதுல கையெழுத்தே போடல. அந்த லெட்டரை அவங்க கவனிக்கவே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசு அதை கவனிக்குமா? நடவடிக்கை பாயும் நினைக்கிறீங்களா? அரசியல் பழிவாங்குதல் இருக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் பிகாஸ் தே வேர் டிஃபீட்டட், ஜஸ்ட் பிகாஸ் we are selected, நம்ம அப்படி பார்க்க கூடாதுங்க. இஷ்யூல சட்டத்தின்படி குற்றவாளினா அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இல்ல ஒன்றிய அரசு தன்னுடைய அந்த இடி சிபிஐ மிஸ்யூஸ் பண்ணி தேவையில்லாம பழி வாங்குது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒத்துக்கூடாது. ஆக கேஸ் டு கேஸ், கேஸ் பை கேஸ், இஷ்யூ டு இஷ்யூ தான் டிசைட் பண்ணமே தவிர சிபிஐ கூடங்க முன்னால் இருந்த திமுக அரசு பிளாங்கெட் பர்மிஷனை ரத்து பண்ணிட்டாங்க. சிபிஐ பழைய மாதிரி வர முடியாது. அதே போல KN நேரு மேல இடி எஃப்ஐஆர் போட சொல்லி ரொம்ப நாளா 1 வருஷமா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு கடிதம் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுவும் ஒரு அரசு துறை, அதுவும் ஒரு அரசு துறை. 2 பேருக்கும் தகாப்பார் நடந்துட்டே இருக்குது. கோர்ட் தலையிட்டு சொன்ன பிறகு கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. ஏன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அடுத்த நிமிஷமே இடி உள்ள கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடும். நேருவை கைது வரைக்கும் கூட போலாம். அதனால கடைசி நாள் வரைக்கும் திமுக ஆட்சி அதை சாங்ஷன் கொடுக்காமலே இருந்தாங்க. எஃப்ஐஆர் போடவே இல்லை. அப்ப அதே நிலையை தான் திரு விஜய் அவர்களும் முதலமைச்சராக எடுப்பாருன்னா மக்களுக்கு சட்டத்தின் பால் ஆட்சின்றதுலயே நம்பிக்கை போயிடுமே. நான் என்ன சொல்றேன்னா, உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில ஒரு 2000 சில்லற பதவிகள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசர், இப்படி அதுக்கு நிரப்புறதுக்கு நீங்க மெரிட் பார்த்து இன்டர்வியூ பார்த்து கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு போஸ்டுக்கு 35 லட்சம் ரூபாய் விலை வச்சு ஒரு பல ஆயிரம் கோடி அதுல வசூல் பண்ணி அவங்களெல்லாம் நியமனமும் பண்ணிட்டீங்க. இதுல என்ன விஷயம்னா இது இல்காட்டன் மணி. சட்டப்பூர்வமா நீங்க சம்பாதிக்கல. பல பேர் வைத்தறிச்சல பல பேர் என்ன கஷ்டப்பட்டு 35 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னு தெரியாது. நீங்க அந்த பணத்தெல்லாம் அவாலா மூலம் அரபு நாடுகளுக்கு கிடைச்சிட்டதாகவும் இடி சொல்லுது. ரிட்டர்னாவே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டாவே வச்சுக்கிறாங்க. அது விசாரிக்க வேண்டியதா இல்ல விசாரிக்கப்பட வேண்டியதா? விசாரிக்கவே கூடாதா? அமைச்சர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா இன்னைக்கு பாருங்க ஹைகோர்ட்ல எந்த அளவுக்குன்னா விஜய் குழந்தைகள் மூலம் குடும்ப உறுப்பினர்களை அப்பா அம்மாவை நிர்பந்தப்படுத்தினாருன்றதுக்கு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ்ல எலெக்ஷன் கமிஷன் கருத்தை கேட்டு இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு ஹைகோர்ட். அப்ப சட்டம் என்பது தன் கடமையை செய்யட்டுங்க.
உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா ஏன் பயப்படுறீங்க? விசாரிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இதே ஒரு சாதாரண ஆள் 500 ரூபாய் வாங்கிட்டான்னா அவனை உடனே சஸ்பெண்ட் பண்றீங்க, அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அரெஸ்ட் பண்றீங்கல்ல. அப்ப அமைச்சர்னா என்ன 2 கொம்பு வருதா? இஸ் ஆல்சோ பப்ளிக் சர்வெண்ட். அப்போ விசாரணைக்கு பண்ணணும்னா எஃப்ஐஆர் போட்டாதான் அது கோர்ட்டுக்கு போவோம். நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லி அப்ப இந்த காவல்துறையினர் பண்ணிட்டு இருந்தாங்க பல மாசமா. எப்படி விசாரிப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வாரு, ஜெயிலே இருப்பாரு அப்படின்னா அவரை எப்படிங்க விசாரிப்பாங்க? ஜெயில இருக்கிற திரை அதிகாரிகள் அவரை மந்திரியா ட்ரீட் பண்ணுவாங்களா, பிரிசனரா ட்ரீட் பண்ணுவாங்களா? இருந்தாரா இல்லையா பல மாசங்கள் அமைச்சரா? கண்டிப்பா இருந்தார். அதனால இதுல சட்டம் என்ன சொல்லுது, லீகல் ஒப்பீனியனை கேட்டு டிவிக்கு அரசாங்கம் அதுபடி ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். ஆனா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு கதறுவாங்க திமுக ஆட்கள். அது நம்ம we can't help it. அதெல்லாம் நம்ம அவங்க கதறதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இப்ப நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கையுமே சுகாதாரத்துறை கையில் எடுத்து விசாரிக்க போறதாகவும் சொல்றாங்க. இப்ப அதுலயுமே திமுகவோட முக்கிய நிர்வாகி தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதோட எம்எல்ஏ கதிரவன்றவருடைய திமுக எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏவா எம்எல்ஏ ஆயிட்டாரா தெரியாது. அவருடைய அப்பா ஹாஸ்பிட்டல் தானே, அவங்க குடும்பம் தானே அந்த ஹாஸ்பிட்டலே நடத்துது. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் மேல அங்கதான் எல்லாம் நடந்திருக்குது. பாவம் நாமக்கல்ல வறுமையின் காரணமாக ஏழை எளிய மக்கள் தங்கள் கிட்னிய தெரிஞ்சோ தெரியாமலோ வித்திருக்காங்க. அத பெரும் தொகைக்கு மற்றவர்களுக்கு பயனாளிகளுக்கு வித்துட்டு அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சமோ கொடுத்து இப்படி ஒரு இல்லீகல் ட்ரேட், ஆர்கன் ட்ரேட் ஓடிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கை எடுக்க வேணாமா? ஆனா என்ன சொல்றாங்க, இல்ல ஆர்கன் டிரான்ஸ்பர் பண்ற அந்த சிகிச்சை செய்யக்கூடாதுன்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு தடை பண்ணிட்டோம். அந்த டாக்டர் எங்க வேணா போய் பண்ணிட்டு வருவாரு, எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா பண்ணிட்டு வர. அந்த ஹாஸ்பிட்டல் மேல என்ன நடவடிக்கை? ஏன்னா அது திமுக எம்எல்ஏ திமுக பிரமுகருடைய ஆஸ்பத்திரி. இப்ப இப்படியாங்க நம்ம செயல்படுவோம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்னா எஃப்ஐஆர் போட மாட்டோம், திமுக எம்எல்ஏ ஆஸ்பத்திரினா ஒருத்தரையும் கைது பண்ண மாட்டோம். ஆனா ஒருத்தர் உங்களை பத்தி யூடியூப்ல எழுதிட்டாருன்னா குண்டாஸ்ல போடுவீங்க, 3 குண்டாஸ் போடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, அருணை கூப்பிட்டு இருக்காங்க ஹைகோர்ட்ல. அந்த சுத்தீஷ் நம்ம இப்ப எம்பி ஆனார்ல, பிரேமலதா அவங்க தம்பி, அவரு ரியல் எஸ்டேட் பண்ணும்போது அவருக்கு போட்டியாகவோ ஏதோ பிரச்சனை வந்தது. ஒரு வியாபாரிய ஒரு வணிகரை போய் குண்டானா என்னங்க, அவன் மேல ஒரு கொலை குற்றங்கள் பல இருக்கணும், ஹாபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கணும், அவன் தொடர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு பொது அமைதிக்கு எனக்கு பிடிக்காதவனெல்லாம் குண்டாஸ்ல போடணும்னு கமிஷனரும் ஆட்சியாளரும் முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இஷ்யூல தான் பார்க்கணும். சட்டத்தின் பால் ஆட்சியை நிலைநாட்டினா அதுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவர் மந்திரியா இருந்தவரு, இவர் திமுக பெரிய பிரமுகர், இவர் மேல ஆக்ஷன் எடுத்தா அரசியல் பழிவாங்குதல், அது எப்பவுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க பணமரத்து அடியில நின்று உட்கார்ந்து பாலை குடிச்சா கூட கல் குடிக்கிறான்னு தான் மக்கள் ஆர் த பெஸ்ட் ஜட்ஜுங்க. பீப்புள் வில் ஜட்ஜ். இந்த அரசு நியாயமா இருக்கா, இந்த அரசு நேர்மையா இருக்கா, இப்படி எல்லாம் இல்லாததால் தானே திமுக தூக்கி அடிச்சிருக்காங்க. அப்ப மாற்றம் அதே பாதையில போக முடியாது இல்ல. அதான் இப்ப தொண்டர்கள் பாவம்னு சொன்னீங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஒரு நம்பிக்கையோட போயிருந்தாங்க, ஒரு 25 எம்எல்ஏக்கள். இப்ப அவங்க நிலைமை என்ன? அதாவதுங்க, திரைமறைவில் என்ன நடந்தது, குதிரை பேரம் நடந்ததா, அப்படிலாம் நமக்கு தெரியாதுங்க. தெரியாத விஷயத்த நம்ம பேசக்கூடாது. ஆனால் சிக்கல் இருக்குது. இப்ப அந்த கட்சி முழுமையா வந்தா அதோடைய பிரச்சனை வேற, போஸ்ட் போல் அலையன்ஸ் சொல்லிக்கலாம். அந்த கட்சி 2ஆ உடைஞ்சு பொதுச் செயலாளர் வேற ஒரு ஆள் இருக்காரு, விஜய் எதிர்ப்பாளர். விஜய வீழ்த்த வேண்டும் என்று ஜென்ம பகைவரான திமுகவோடவே கூட்டு சேர தயாரானால் இதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அப்படிப்பட்டவர் பொதுச் செயலாளர் இருக்கிற ஒரு கட்சியில ஆர்கனைசேஷனலா அது தனிமைப்படாத வரையில, அது லீகலா செப்பரேட் ஆகாத போது இவர்களை போய் பார்த்ததே தப்புன்னு சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் நம்பிக்கை வாக்கு நடக்கிறதுக்கு முதல் நாள் போயிட்டு, அதாவது 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கு
எடுத்தார் இல்லையா சட்டமன்றத்துல, 12ஆம் தேதி போய் இவர் பார்த்தார் இல்லையா, அதே என்ன சொல்றாங்கன்னா கோபா வந்துடுச்சு, புஷ்பா படம் மாதிரி ஆச்சு அப்படின்றாங்க. ஏன் இவர் வந்து அவரை பார்க்கல, எடப்பாடியனா? என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடியையும் பார்த்திருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒருத்தர் வந்து ஒருவரை சந்தித்து வாழ்த்து பெறுவது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புங்க. இப்ப எனக்கு பிடிக்காத ஆள்கிட்ட எல்லாம் போய் நான் வாழ்த்து வாங்கின்னு வர்றதுக்கு, அது அவங்க வந்து வாழ்த்துறது வேற விஷயம். இப்ப ரஜினிகாந்த் வந்தாருன்னா சந்திக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் வராரு வாழ்த்துறதுக்குன்னா. ஆனா நான் போய் ரஜினிகாந்த் கிட்ட வாழ்த்து வாங்கணும்னா எனக்கு அவரை பிடிச்சிருக்கணும்ல, அவர்கிட்ட போனான்னு ஆசை இருக்கணும்ல. சோ அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை போய் அதாவது நீங்க போய் எல்லாரையும் பார்க்கணும், இதுக்கு முன்னால இந்த முதலமைச்சர்கள்லாம் அப்படி பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு விருப்பமா இருக்கிறவங்கள பார்த்தாங்க, தட்ஸ் த மேட்டர். ஆனா நான் ஏன்னா விஜய் வந்து ஒரு நல்ல பண்பாளர், எல்லாரையும் அரவணைக்க கூடிய அன்பானவர். ஆனா அவர் ஏன் இந்த எடப்பாடியை வந்து பார்க்கலன்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன நெருடல்னா, 234 தொகுதியிலையும் விசில் சின்னம் இருந்தது. விசில் சின்னம் வேட்பாளர்கள் இருந்தார்கள். ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களுக்கெல்லாம் பலவீனமான வேட்பாளர்கள்லாம் ஏதோ இருந்தாங்க. ஆனா எடப்பாடி தொகுதியில மட்டும் அந்த வேட்பாளர் தலைமறைவானதும் காணாமல் போனதும், அந்த விசில் சின்னம் அந்த பேலட்ல வராதல் போனதும், வேற வழி இல்லாம அங்க யாரோ ஒரு சுயேட்சையை இவங்க அடாப்ட் பண்ணாங்க கடைசி நேரத்துல. அவரே ஒரு 50,000 ஓட்டம் வாங்கினாருன்னு வச்சீங்களேன். அப்போ இது வந்து கட்சி தலைவர் என்ற முறையில வேற எந்த கட்சியும் இப்படி பண்ணலையா? வேற எந்த கட்சியும் எதிர்கட்சி எல்லாம் எதுவுமே இப்படி வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்குறது, மறைச்சு வச்சிருந்து பண்ணலையே. அப்ப அது வந்து அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடலா இருந்திருக்கும். இப்படி பண்ணிட்டாரே இருந்தாலே ஜனநாயகத்துல போட்டி போடலாங்க, வெற்றி பெறலாம், தோற்கடிக்கப்படலாம். ஆனா வேட்பாளரையே காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய தவறு இல்லையா? அப்ப அப்படி பண்ணா இருக்காரு. அதுல வந்து எடப்பாடிக்கு பங்கு இருக்குது, அவருதான் அங்க வேட்பாளர் போது அது வந்து விஜய்க்கு அவர் மேல கொஞ்சம் தனிப்பட்ட முறையில கோபம் இருந்திருக்கலாம், இப்படி பண்ணிட்டாருன்னு. அப்ப அவர் போகாம இருந்திருக்கலாம். இது தெரியாம எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும். பிரேமலதாவை போய் பார்த்தாரு அவரு, அன்புமணி ராமதாஸ பார்த்தாரு. அதிமுக கூட்டணியில இருந்தா அன்புமணி. தினகரனை போய் பார்க்கலன்னு சொல்லுவீங்களா நீங்க? தினகரன் பேசுற பேச்சுக்களுக்கு தேர்தலுக்கு முன்ன என்னால பேசினாரு, இப்ப என்ன பேசிட்டு இருக்காரு. அதனால வந்துங்க அது ஒரு பக்கம் விடுங்க. ஆனா இந்த கட்சி வந்து ரெண்டா உடைஞ்சி ஒரு பகுதி ஆதரவு கொடுக்கறது, சட்ட சிக்கல்கள் வர்றது. அதனால வந்து அதுவும் இவங்க எல்லாம் வந்து குற்ற பின்னணியை உள்ளவர்களாக குற்றச்சாட்டுக்கு ஆளாயும் இருக்காங்க. இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சாங்ஷன் வேற கவர்னர் பண்ணியிருக்காரு. சபாநாயகர் தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கு, கட்சி தாவல் தடை சட்டம் செல்லுமா? என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கட்சி தாவல் தடையே வந்துட்டு இதுல வரல. ஏன்னா சபாநாயகர் தான் சபைக்கு நாயகர். ஸ்பீக்கர் இஸ் தி சுப்ரீம் அத்தாரிட்டி ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவரு வந்து அதிமுகவை பொறுத்தவரையில இவர் தான் கொறடா, இவர் தான் சட்டமன்ற குழு தலைவர்னு 2 லிஸ்ட்ல எந்த லிஸ்டையும் அப்ரூவ் பண்ணல. அப்புறம் வேர் இஸ் தி கொஸ்டின்? எங்க கொறடாவை வந்து நீங்க மீறிட்டீங்க, உங்க கொறடா ஒருத்தர் 2 பேரும் மியூச்சுவலா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல. ஏன்னா எந்த கொறடா யாருன்றது இன்னும் சபாநாயகர் அங்கீகரிக்கல. சபாநாயகர் அங்கீகரித்த பிறகுதான் அந்த கொறடா இன்னொருத்தரை மீறினால் தண்டனைக்குள்ளாவீர்கள். சோ ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு என்னவோ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கல. இருந்தாலும் பிளவுபட்டு ஒண்ணுமே இல்ல, ஏதோ இப்பவே பேசுறாங்க விஜய் தான் வந்து இத அதிமுக உடைச்சிட்டாரு. இன்னும் அதிமுக அதுக்கு முன்னால் அப்படியே ஒற்றுமை சிகரமா இருந்த மாதிரியும் தலைவராகவே விஜய் மாற போறாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அதிமுக இந்த மாதிரி கலாட்டா உள்குத்தெல்லாம் நடக்கிறது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்தத. ஜெயலலிதா ஒரு ஃபேக்ஷனாவும், ஜானகி ராமச்சந்திரன், ஆர் எம் வீரப்பன் ஒரு ஃபேக்ஷனாவும், சட்டமன்ற தேர்தல்ல ஜானகி அணி, ஜார்ஜ், ரெட்டைப்புறா, அப்புறம் சேவல் சின்னத்துல தானே ஜெயலலிதா நின்னாங்க. இதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய பாரம்பரிய குணம். இதெல்லாம் உட்கட்சி ஜனநாயகம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு தனிநபர் அவருடைய அந்த இதுல வந்து அந்த கட்சி நிக்குது. நாளைக்கு விஜய் கட்சிக்கு இனிமேலாவது அந்த கட்சியை ஜனநாயகப்படுத்தி அந்த கட்டுமானத்தை வந்து டெமோக்ராட்டிக்கா கொண்டு போயிட்டாதான் படிநிலைகள்ல மாவட்டம் மாநிலம் இந்த மாதிரி ஆபத்து வராது.
நீங்க ஒன் மேன் ஷோ ஒன் மேன் உடைய அந்த இதுலயே தான் அந்த கட்சி இருக்கும்னா அதுக்கப்புறம் அவர் இல்லாம போனாருன்னா கட்சியில அடிச்சுக்குவாங்க எல்லாரும். அதான் நடக்குது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் 10-15 வருஷமா நடக்கிற சமாச்சாரம் அதிமுகல. இத 2.5 வருஷத்துக்கு முன்னால தோற்றுவித்த தாவேகா தான் இந்த பிளவுக்கெல்லாம் காரணம்னா அத நம்மளால ஏத்துக்கவே முடியல. சிரிக்கிறத தவிர வேற என்ன? கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களை எடுத்துக்கொண்டு